வணக்கம் பானு. அதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஆயிரக்கணக்கான மாநகர பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். மாநகர பேருந்துகளில் சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தற்காலிக பணியாளர்கள் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு தினமும் 750 ரூபாய் கூலியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகர ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு நாள் மட்டும் 16 மணி நேரம் வேலை வாங்குவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதாவது இருந்தும் தங்களது எதிர்காலத்தில் நிரந்தர பணியாளர்களின் போது முன்னுரிமை கொடுக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் வேலை செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதாவது மாநகர பேருந்தில் பணியாற்றுபவர்கள் பெரும்பாலான ஓட்டுநர்கள் அல்லது நடத்துனர் என இரண்டில் ஒன்றுக்கு மட்டுமே லைசன்ஸ் வைத்துக் கொண்டு பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது புதியதாக தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2 லைசன்ஸ் இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதற்கு தற்போது தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் சிவசங்கரை சந்தித்து கோரிக்கை மனுவும் அளித்துள்ளார் என கூறுகின்றனர். இந்த நிலையில் திடீரென கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ள குவிந்த தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களின் கோரிக்கையை கனிவுடன் தமிழக முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பானு, பணியாளர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் பணியாற்றுவார் என்று சொன்னால் மறுநாள் அவருக்கு ஓய்வு கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தற்காலிக தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக மன அழுத்தத்தை கொடுத்து நிர்வாகம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தொழிலாளர் தோழர்கள். இதெல்லாம் எதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், எதிர்காலத்தில் பணி நியமனத்தை தமிழக அரசு பண்ணுகிற போது எங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஜிஓ ஒன்றை தமிழக அரசு மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிடுகிறது. அதில் என்ன வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் பணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நடத்துனர் உரிமமும் வைத்திருக்க வேண்டும், அதே போல ஓட்டுநர் உரிமமும் வைத்திருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால்தான் நாங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை பார்த்த பிறகு எங்களுடைய தொழிலாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆனார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஓட்டுநர் உரிமம் தனியாக வைத்திருக்கிறோம், நடத்துனர் உரிமம் தனியாக வைத்து செயல்படுபவர்கள் உண்டு. ஏன் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றோடு இந்த விண்ணப்ப படிவம், அதாவது இந்த பணி நியமனத்திற்கான விண்ணப்ப படிவ காலகட்டம் இன்றோடு நிறைவு செய்யப்படுகிறது. இதுவரையிலும் நாங்கள் எடுத்த முயற்சிக்கு எந்தவித பலனும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. நீங்க எப்ப வேணாலும் எடுத்துங்க, வேணாம் நாங்க சொல்லல. ஆனால் நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்க முன்னுரிமை தர வேண்டும். இப்போது எங்களுக்கு முன்னுரிமை தரணும். ஒருத்தரும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல 220 நாள் நீங்க டியூட்டி பட்டா போதும், அடுத்தது நம்பர் வாங்கிடலாம். ஆனா நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 300 நாள் 400 நாள் பணியாற்றுறோம். ஆனா எங்களுக்கு இதுவரையிலும் இந்த அரசாங்கம் எங்களை அழைத்தும் ஒன்று பேசவில்லை. மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரை அப்பா என்று அழைப்பதை நம்ம அனைவரும் பார்க்கிறோம். நாங்களும் அந்த உணர்வுகளோடு சொல்லுகிறோம், எங்களுடைய அப்பா அவர்கள் நிச்சயமாக இந்த கோரிக்கையை ஏற்பார், எங்களுடைய தொழிலாளர் தோழர்களுக்கு நிச்சயமாக இதற்கான பதிலை தருவார்.